வணக்கம் தோழர்களே. பெகல்காம் தாக்குதல் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் எக்கச்சக்கமான கேள்விகளை சரமாரியா தொடுத்திருக்கிறது எதிர்க்கட்சிகள். உடனடியாக அவசர கூட்டத்தை நாடாளுமன்றத்துல கூட்டுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில இந்த பகல்காம் தாக்குதல் தீவிரவாதிகளை பிடிச்சிட்டீங்களா, சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் எப்படி வெற்றி அடைஞ்சதுன்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு மாநிலத்திலிருந்தும் குரல் எழுப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதுல காங்கிரஸ் கடுமையான விவாதங்களை முன்வைக்கிறாங்க. இதுக்கு முதல்ல நீங்க வெளிப்படையா பதில் சொல்லிட்டு அப்புறம் வேலையை பாருங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, வணக்கம் தோழர்களே, புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். உங்களுக்கு நிறைய அரசியல் சம்பந்தமான கேள்விகள் இருக்கும், வரலாறு தொடர்பான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு வார இறுதியில் பதில் சொல்வதற்காக புதிய எபிசோடு 1 ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான அரசியல் கேள்விகளை, வரலாற்று கேள்விகளை, நடப்பு அரசியலை நீங்க கேள்விகளா கேட்டீங்கன்னா, முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறுல அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். முக்கியமான அரசியல் சூழல் காரணமாக அந்த வேலையை நாம செய்ய வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். எனவே உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்களை, கேள்விகளை, வரலாறு தொடர்பாக, தமிழ் தொடர்பாக, இன்னும் அரசியல் தொடர்பாக கேட்க வேண்டிய கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஒரு நாளும் நீங்கள் கேட்கிற கேள்விகளை எடுத்து வச்சு அதற்கு நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம் தோழர்கள். உங்களுக்கு தெரியுங்க, இந்தியா பயங்கரவாதிகளை பிடிக்க போகிறோம், பயங்கரவாதிகளை அழிக்க போகிறோம் அப்படின்னு தான் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற ஒரு வேலையை ஆரம்பிச்சாங்க. ஒரு தடுப்பு பணியை நாங்கள் பயங்கரவாத அமைப்புகள் மீது நாங்க குண்டு போட போறோம், அவங்க தங்குற இடம், அவங்க பயிற்சி எடுக்கிற இடம், இப்படி பயங்கரவாதிகளினுடைய கூடாரத்துல நாங்க குண்டு வீச போறோம் அப்படின்னு ஆரம்பிச்சதான் ஆபரேஷன் சிந்தூர். இதுக்கு முன்னாடி இருந்தே பல கேள்விகள் மோடி அரசை பார்த்து கேட்கப்பட்டது. பகல்காம் தாக்குதல்ல ஏன் அங்க காவல்துறை இல்ல, ஏன் அங்க மிலிட்டரி இல்ல, உங்களுக்கு அலர்ட் கொடுத்திருந்ததுல உளவுத்துறை, இங்க ஒரு தாக்குதல் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு உளவுத்துறை செய்தி சொல்லி பிரதம மந்திரி அந்த ஊருக்கு போறத தடுத்து நின்றுருக்காரு. நான் போகல அப்படின்னு அவருடைய ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிருக்காரு. அப்படி உளவுத்துறை தகவல் கொடுத்தது உண்மைன்னா நீங்க உங்க ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிருக்கீங்க, அப்புறம் ஏன் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல? இத்தனை லட்சம் ராணுவத்தினர் இருந்தும் நீங்கள் ஏன் மக்களை பாதுகாக்கலன்ற கேள்வியெல்லாம் ஏற்கனவே பல முறை கேட்டுட்டோம். அதத்தான் இன்னைக்கும் முன்வைக்கிறாங்க. நீங்க ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அப்படின்னு இந்தியா சொல்லுது, நாங்க இந்தியாவை வென்று விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான்ல பரேடு நடத்திட்டு இருக்காங்க, அப்படியே பேரணி நடத்திட்டு இருக்காங்க. அங்க வேற எது உண்மை அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க நம்மாளுங்க. இதுல இன்னொரு விஷயம், ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அடைந்திருந்தா நீங்க எத்தனை குற்றவாளிகளை புடிச்சீங்க? அதாவது 26 பேரை படுகொலை செஞ்சுட்டு போனா பாருங்க, சாதாரண மக்கள், உழைக்கிற மக்களை, சாதாரண குடிகளை சுட்டு தள்ளிட்டு போனா பாருங்க, காக்கா குருவி மாதிரி, அவனுங்களை புடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டது யார் அப்படின்னா பூபேஷ் பாகல். இவர் யார் அப்படின்னா ஒடிசாவினுடைய காங்கிரஸ் முதல்வரா இருந்தவர், முதலமைச்சரா ஒடிசாவில இருந்தவர் தான் பூபேஷ் பாகல். இவர் கேக்குறாருங்க, உங்களை நம்பிதானே அப்பாவி மக்கள் வந்தாங்க, அந்த 26 பேர் யாரை நம்பி அங்க இருந்தாங்க? நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க, நீங்க சொல்லி இருக்கீங்க, இங்க எல்லா பிரச்சனையும் ஓஞ்சு போச்சு, பயங்கரவாதிகள் தாக்குதல்லாம் தடுத்து முறியடிக்கப்பட்டிருக்கு, அதனால நீங்க தாராளமா வரலாம், சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு போகலாம், நீங்க சொன்னதை நம்பிதானே வந்தாங்க, நீங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காரு அவரு அப்படின்னா, இங்க அடிச்சுட்டு 350 கிலோமீட்டர் ஒருத்தன் தப்பிச்சு போறானா, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நீங்க அந்த தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் தப்பி போன தூரம் 350 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் ஒருத்தன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னா எப்படி அது நடந்தது அப்படின்னு கேக்குறாங்க. ரெண்டாவது, இந்த மக்களுடைய உயிர் பறி போனதுல அதுக்கு யார் பொறுப்பு? ஏன்னா யாருமே பொறுப்பே இருக்கலங்க, எல்லாரும் நம்மள திட்டுறானுங்க. நம்ம கேள்வி கேட்டோம்னா இவன் இந்தியாவுக்கே எதிரி அப்படின்னு நம்ம மேல ஒரு பழிய போட்டுட்டு அவன் தப்பிக்கிறான். ஆனா கேள்வி என்ன அப்படின்னா, உளவுத்துறை உங்களுக்கு சொன்ன பிறகும் இந்த 26 பேரை பாதுகாக்காம அப்படியே விட்டுட்டீங்களே, இந்த 26 பேரினுடைய மரணத்திற்கு, படுகொலைக்கு யார் பொறுப்பு அப்படின்னு கேக்குறார். உண்மைதானங்க, 26 குடும்பம் நாசமா போச்சுல. இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கிற ஒட்டுமொத்த மக்களினுடைய வாழ்வாதாரமும் பறிக்கப்பட்டிருக்குல. இந்த மே மாசம் தானே அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாசமா இருக்கு. இந்த 2 மாசம் சம்பாதிக்கிறத வச்சு தானே அவங்க வாழ்க்கை நடத்தணும். அப்ப இந்த 2 மாசம் அவங்க பொழப்பே போச்சே.
அப்ப அந்த மக்களுடைய வாழ்வாதாரமும் முற்றிலும் முறியடிக்கப்பட்டிருக்கு, முற்றிலும் முடிஞ்சு போச்சு. அப்ப இதெல்லாம் கேள்வி கேட்பாங்கல்ல, அப்ப இதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறீங்க அப்படின்னு பூபேஷ் பாகல் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீங்க 5 பேர் சுட்டாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த 5 பேர் சுட்டாங்கன்னு சொல்ற நீங்க 5 பேர்ல எத்தனை பேரை பிடிச்சீங்க? அப்புறம் எப்படி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றின்னு அறிவிக்கிறீங்க? முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு உடனடியாக நீங்க வந்து நாடாளுமன்றத்தை கூட்டுங்க, எங்களுக்கு நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு உங்ககிட்ட, அதனால நாடாளுமன்றத்தை கூட்டுங்க, நம்ம விவாதிப்போம், விவாதிச்சு மக்களுக்கு உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் யார் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி இம்ரான் மசூத். அவர் கடுமையான கேள்விகளை முன்வைக்கிறார். அவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்க போர் நிறுத்தத்தை அறிவிச்சது பிரச்சனை இல்லைங்க, மகிழ்ச்சி, போர் நிறுத்தம் அவசியம்தான், நீங்க போர் நிறுத்தத்தை அறிவிச்சதை நாங்க மகிழ்ச்சியா வரவேற்கிறோம். ஆனா அதை யார் அறிவிக்கணும்? போர் நிறுத்தத்தை யார் அறிவிச்சிருக்கணும்? இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கணும். அவங்க என்கிட்ட வந்து கெஞ்சினாங்கப்பா, பாகிஸ்தான் என்கிட்ட காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி கதறி கண்ணீர் விட்டு ஐயா என்னை காப்பாத்துங்க, நான் மனசு இறங்கி அவங்களுக்கு போ அப்படின்னு பொழைச்சு போ அப்படின்னு போற நிறுத்திட்டேன். இது யார் சொல்லணும்? மோடி சொல்லி இருக்கணும். அவர் தானே இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர், அவர் தானே பொறுப்புல இருக்காரு. நீங்க பகல்காம் தாக்குதலுக்கும் அவர் தான் பொறுப்பு, அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சுன்றதே அவர் தான் சொல்லணும். எப்படி பயங்கரவாதிகள் தப்பி போனாங்கன்றதுக்கும் அவர் தான் பதில் சொல்லணும். ஏன் பாதுகாப்பற்ற சூழ்நிலையா அந்த இடம் இருந்தது அப்படின்றதுக்கும் இவர் தான் பதில் சொல்லணும். இதை தாண்டி ஒரு போர் நிறுத்தத்தை எங்கேயோ உட்காந்துட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உட்காந்துட்டு அறிவிப்பாரா? அப்புறம் எதுக்கு நம்ம நாட்டுக்கு தலைவர்? இந்த கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதைத்தான் கேட்கிறாங்க இம்ரான் மசூத். அப்ப இந்தியாவினுடைய இறையாண்மையில அமெரிக்கா தலையிட்டு தன்னை வந்து சட்டாம்பிள்ளையா காட்ட பாக்குதா அப்படின்னு கேள்வி கேட்கிற நியாயமான கேள்வி. நம்ம 1000 முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியாக்குள்ள நம்ம சண்டை போடுவோங்க. இன்னொரு நாடு சம்பந்தமே இல்லாம இங்க வந்து ஒரு போர் தருவாயில அதுவும் ரொம்ப இழிவா பேசி மூளை இருக்கிறவ யாரும் போர் புரிய மாட்டான், அது உண்மையும் கூட வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு நாட்டினுடைய தலைவர் நீ எப்படி பேச முடியும்? மூளை இருக்கிறவ யாரும் போருக்கெல்லாம் போக மாட்டான். ஆனா அமெரிக்கா 24x7 ஊருக்குள்ள பூரா 7.5 இழுத்து விட்டு எல்லா நாடுகளுக்கும் ஆயுத விற்கும், எல்லா நாடுகள்லையும் பயங்கரவாதத்தை வளர்த்து விடும், எல்லா நாடுகளுக்குள்ளேயும் போரை உண்டாக்கி விட்டு அதுல லாபம் ஈட்டுற ஒரு நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்காவை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அமெரிக்காவுடைய ரோலே என்னன்னா, எந்த நாடு அமைதியா இருந்துடக்கூடாது, எல்லா நாட்டுக்குள்ளும் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதும் அதை தட்டி கொடுத்து வளர்ப்பதும் பணம் கொடுத்து வளர்ப்பதும் படை கொடுத்து வளர்ப்பதும் அமெரிக்கா. அதுல வியாபாரமும் பார்க்கும். ஏன் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுச்சு? $3 லட்சம் டிரில்லியன் அளவுக்கு ஆயுதம் வித்திருக்கு இந்த போர்ல. அதனாலதான் அமெரிக்கா அங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்குது. காசாவை பழி கொடுத்தது, அங்க இருக்கிற பாலஸ்தீனியர்களை படுகொலை செஞ்சதை வேடிக்கை பார்த்தது. இன்னைக்கு சொல்றாருல போர்லாம் அபத்தம்னு, அப்ப அங்கேயே சொல்லல, இங்க போற அபத்தம் தான், அதை நம்ம வன்மையா கண்டிக்கிறோம், அது தேவையே இல்லைன்றோம், போரால 2 நாடும் பாதிக்கப்படுன்றோம், அது வேற. ஆனா இவர் என்ன சொல்றாரு, போர்ன்றெல்லாம் ஒரு அடிப்படை அறிவே இல்லாதவன் தான்ப்பா அதெல்லாம் செய்வான், அதெல்லாம் ஓகே. நைட்டு பூரா பஞ்சாயத்து பண்ணி காலையில ஒரு வழியா பைசல் பண்ணேன்னு எழுதுறாரு. இதுக்கு யார் தைரியம் கொடுத்தது? யார் வந்து இவருக்கு இவ்வளவு உரிமை கொடுத்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, அதைத்தான் கேட்டிருக்காரு இம்ரான் மசூத். என்ன கேட்கிறாரு, யாருங்க அந்த சட்டாம்புல இந்தியாவினுடைய இறையாண்மைக்குள்ள தலையிடுறதுக்கு யார் அவருக்கு கொடுத்தது? யார் அவருக்கு உரிமை கொடுத்தது? யார் அவருக்கு தைரியம் கொடுத்தது? அவர் எப்படி எங்க நாட்டினுடைய பிரச்சனைக்குள்ள அல்லது ஒரு நாட்டினுடைய முடிவை அவர் எடுக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டு உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள், உடனடியா நம்ம வந்து அது சம்பந்தமா விவாதிக்கணும், இல்லைன்னா இது தப்பா போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தர் யார் அப்படின்னா, ஒடிசாவை சேர்ந்த பிஜேடி கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தர், அவர் முஜிபுல்லா கான். அவர் என்ன சொல்றாரு, போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சு, போர் நிறுத்தம் நடந்திருக்கு அப்படின்னு அறிவிச்சாச்சு. அதை வந்து பாதுகாப்புத்துறை செயலாளரே அறிவிக்கிறாரு ட்ரம்ப்புக்கு அப்புறம். ஆனா கொஞ்சம் கூட அதை மண்டையில ஏத்திக்காம பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன்கள் வந்துகிட்டே இருக்கு, தாக்குதல் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப இவர் என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஒரு பக்கம் போர் நிறுத்தியாச்சுன்னு சொல்றீங்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் அடிச்சுட்டே இருக்கு. இப்ப எல்லைப்புறங்கள்ல இருக்கிற மாநிலங்களுடைய நிலைமை என்ன? எல்லைப்புறங்களினுடைய பாதுகாப்பு என்ன? கூடுதல் பாதுகாப்பை நீங்க தானே கொடுத்தாகணும் எல்லைகளுக்கு. அது என்ன மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்கன்னு மக்களுக்கு தெரியாதே. அப்ப அது மக்களுக்கு சொல்லுங்க, என்ன மாதிரியான பாதுகாப்பை நீங்க செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் மக்களை பாதுகாத்திருக்கீங்க, அந்த உண்மையை வெளிப்படையா சொல்லுங்க.
பகல்காம் தாக்குதல் குறித்தும் அதன் பின்னாடி இருக்கிற அரசியல் குறித்தும் அப்புறம் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் வெளிப்படையாக நீங்க பேசி ஆகணும். மிஸ்டர் மோடி வெளிப்படையா பேசுங்க, மக்களுக்கு வெளிப்படையா உண்மை தெரிஞ்சாகணும் என்ன நடந்துச்சுன்னு. ஊடகங்கள் முழுக்க பொய்ய பரப்பிக்கிட்டு இருக்கு. அழித்து விட்டோம், புடித்து விட்டோம், முதுகெலும்பை உடைத்து விட்டோம்னு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா வீடியோ பூரா வேற நாட்டுல நடந்ததா இருக்கு. அப்படிதான் இந்த ஒரு வாரமா மீடியாக்கெல்லாம் அசிங்கப்பட்டு நின்றுகிட்டு இருக்கு. இவங்க போடுற செய்தி எல்லாம் போலி செய்தியா, எங்கேயோ நடந்த மோதலும், எங்கேயோ நடந்த போருக்கான, எங்கேயோ நடந்த தாக்குதலுக்கான படங்களையும் வச்சுக்கிட்டு முதுகெலும்பை முறித்து விட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கு ஊடகங்கள். அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன நடக்குது இங்க? அப்ப என்ன நடக்குது இந்த ரெண்டு விஷயத்துலன்றத வெளிப்படையா நீங்க அறிவிக்கணும், மக்களுக்கு வெளிப்படையா சொல்லணும். அது உங்க பொறுப்பு. உடனடியாக நீங்க நாடாளுமன்றத்தை கூட்டினாதான் இதெல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர முடியும், மக்களுக்கு உண்மையை சொல்ல முடியும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்ல, இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசி சண்டை போட்டு நாடாளுமன்றத்தை கூட்டுங்க, அதுதான் இந்தியாவுக்கு பாதுகாப்பு, எல்லாரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்றாங்க. ஆனா மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய ராஜாவா தன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் பாட்டுக்கு அடிச்சு விடுறாருன்னு RSS குற்றம் சாட்டி இருக்கு. நம்ம சொன்னாதானங்க பிரச்சனை, RSS குற்றம் சாட்டி இருக்கு. RSS என்ன சொல்லுது, 75 வயசுல நீ வெளியே ஓடி போயிரு, நீ RSS மதிக்கவே இல்லை அப்படின்றதுனாலதான் நாடாளுமன்ற தேர்தல்ல பல இடங்கள்ல வேலையே பார்க்கல. யாரு? RSS வேலை பார்க்கல. அவங்க வீடு வீடா போய் வேலை பார்க்கறாளுங்க. மோடி தலைவரா இருக்கிற வரையும், மோடி கட்சியினுடைய முகமா இருக்கிறவரை வேலை பார்க்க மாட்டோம் தான். நாடாளுமன்ற தேர்தல்ல ஒரு பின்னடைவை உருவாக்கியதே RSS தான். அவங்க தோற்று போய் ஒரு பெரும்பான்மை கூட வாங்க முடியாம 240 சீட்டை வாங்கிட்டு உட்கார்றதுக்கு காரணமே RSS வேலையை பார்க்காம வேடிக்கை பார்த்ததான். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ 75 வயசுல வெளியேறணும், அதுதான் ரூலு, அதான் சட்டம் பாஜகவுடைய. ஆனா 75 வயசுல நீ வெளியேறு அப்படின்னு RSS சொல்லுது. ஏன்னா RSS மதிக்கிற, RSS செயல் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற ஒருத்தரை நான் போட போறேன், அதனால நீ மரியாதையா வெளியேறுனா முடியாதுன்னுட்டாரு. முடியாதுன்னு இந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஆளுமை தன்மை இல்லை, உங்களுக்கு மிகப்பெரிய வல்லாண்மை எல்லாம் கிடையாது, நீங்க ஒன்னும் ராஜாலாம் கிடையாது, மக்களுக்கு சேவை செய்யற ஒரு தொண்டன் தான், அதனால உண்மையா இருங்க, வெளிப்படையா இருங்க, சும்மா ராஜா மாதிரி அப்படி நின்னுகிட்டு இது பண்ணாதீங்க, அது இந்த நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்னா RSS வெளிப்படையாக இந்த சந்தர்ப்பத்துல மோடியை வச்சு கும்பிட்டு இருக்கு. அதோட அமெரிக்காவில் RSS உடைய அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பு. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காக்குள்ள ஜாதி ஒழிப்புக்கான சட்டம் கொண்டு வர அளவுக்கு ஸ்ட்ராங்கா அங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. இந்த சூழ்நிலையில ட்ரம்ப்பை வச்சு ஒரு மிரட்டல் கொடுத்து ஒரு குழப்பத்தை உண்டாக்கி மீண்டும் இந்தியாக்குள்ள மோடி ஆட்சி வரவிடாம பார்க்கணும் அப்படின்ற முயற்சியில மோகன் பகவத் இறங்கி இருக்கிறாரு. அதனால வெளிப்படையாகவே இந்த பகல்காமினுடைய தோல்வி, பாதுகாப்பு தோல்வி எல்லாத்துக்கும் மோடி பொறுப்பேற்க வேண்டும் என்று RSS சொல்லுது. நம்ம சொன்னதானே திட்டுவானுங்க, வளைஞ்சு கட்டி அடிப்பானுங்க, வளைஞ்சு கட்டி நம்மள தேச துரோகின்னு வானுங்க. RSS என்ன சொல்லுவானுங்க இந்த சந்துக? சொல்லுங்கடா பார்க்கலாம்.